தினமணி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த ஐபிஎல்ல பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாம வெளியே போன அணிகள் ஏன் தோத்தாங்க அப்படின்ற அனாலிசிஸ் ஒவ்வொன்றா பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய கடைசி அணி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி அணி என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து குவாலிஃபை ஆகாம போனதுக்கு மிக முக்கியமான அடிப்படையான முதல் காரணம் என்ன அப்படின்னா டேவிட் மில்லர் அந்த சிங்கிள் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக. கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஆரம்பிச்சா கரெக்டாக நினைக்கிறோம். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல அந்த எண்ட் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னு 14 மேட்ச்ல 7 ஜெயிச்சு வந்து என்னன்னா வந்து நமக்கு வந்து அவங்க 14 புள்ளிகளோட இருப்பாங்க. இன்னும் ஒரு மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே அவங்களால வந்து என்ன வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிருக்க முடியும். அந்த ஒரு ரன் எடுக்காது அது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ்டேக் அமையும் சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு நின்றுச்சு. வந்து அந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்லை, அந்த மேட்ச்ல அவங்க தோத்தாங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் என்னன்னா 23 ரன் வித்தியாசத்துல வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. 3வது மேட்ச் இதனால தோத்தாங்க. அதனால அந்த மொமெண்டம் பிரேக் ஆகி விட்டுட்டாங்க. கண்டிப்பா மொமெண்டம் பிரேக் ஆகி அடுத்த மேட்ச் சிஎஸ்கே தோத்தாங்க. இந்த 2 மேட்சோட ரிசல்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஃபேவரா போயிருந்துச்சுன்னா இப்ப வந்து என்னன்னா வந்து அவங்க பிளே ஆஃப்ஸ்ல அவங்க விளையாண்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்திருப்பாங்க. அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுல்லா போனதே காரணம் வந்து. ஸோ டேவிட் மில்லர், நீங்க அந்த ஒரு ரன் எடுத்திருக்கலாம். டேவிட் மில்லர் உங்க மேல தனிநபர் மேல குற்றம் சாட்டுறதுல எங்களுக்குலாம் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் வந்து அது வந்து ஒரு மொமெண்டம் பிரேக் பண்ணிச்சு. எங்களை மன்னிச்சுக்கோங்க, நீங்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்து அது மட்டுமே இல்லை. ஸோ அந்த டீம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து டீமை வந்து சரியா இது பண்ணல. யாரு விளையாட போறாங்க, பிளேயிங் லெவன்ல யார் இருக்க போறா, அவங்க ஃபாரினர் யாரு, எந்த ஆர்டர்ல யார் விளையாடணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தாங்கன்றது நமக்கு தெரியுது. கேஎல் ராகுல் அப்படின்றவர் டிஃபால்ட்டா ஓப்பனரா இருக்கிறார். அவர் கூட யார் களமிறங்க போறது அப்படிதான் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது. அவங்க 2 பேரும் ட்ரை பண்ணாங்க. அபிஷேக் போரலை ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறமா பேத்தம் நிஷன்காவை ட்ரை பண்ணாங்க. ஆரம்பத்துல பேத்தம் நிஷன்கா தான் வந்து விளையாடிட்டு இருந்தாரு. பேத்தம் நிஷன்கா வந்தனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா நடுவில் அவங்களுக்கு 2 ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க மிடில் ஆர்டர்ல, ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர். ஸோ அவங்களை யாராவது ஒருத்தர் டிராப் பண்ண வேண்டிய சொல்ல அவங்களுக்கு இடையில ஏற்பட்டுச்சு. பந்து வீச்சாளர்களை உள்ள கொண்டு போய் ஃபாரின் பந்து வீச்சாளர்களை உள்ள கொண்டு வரும்போது ஸோ இந்த கன்ஃபியூஷன் முன்னாடியே தவிர்த்திருக்கலாம். அபிஷேக் போரலை வந்து பின்னாடி தான் கொண்டு வந்தாங்க. டோர்னமெண்டோட ஆல்மோஸ்ட் எண்டு நல்லா விளையாடக்கூடியவர் தான். அதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ வேற அவங்களுக்கு நல்லா சூட் ஆயிருந்திருக்கும். ராகுல் ரைட் இவர் லெஃப்ட் சூட் ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த ட்ரிக் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றது நமக்கு தெரியுது. நீங்க சும்மா பாருங்களேன், அந்த டீம்ல 14 மேட்ச் ஆடின பேட்டர்ஸ் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா வெறும் 3 பேர் தான். ஒன்னு ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், இன்னொன்னு கேஎல் ராகுல், அதுக்கப்புறமா கேப்டன் அக்ஷர் பட்டேல். இவங்க தான் வந்து தொடர்ச்சியா 14 மேட்ச் ஆடி இருக்காங்க. டேவிட் மில்லர் கூட 3 மேட்ச் உட்கார வச்சாங்க. அது காரணம்னா நிஷன்கா மேல ஆடணும் அப்படின்றதுனால வந்த சிக்கல் இது. அவங்க பேட்டிங்ல வந்து யாருக்குமே வந்து கிளிக் ஆகல. அந்த கிளாரிட்டி மிஸ் ஆனது வந்து அவங்க அடிச்ச ரன்கள்லயும் நமக்கு வெளிப்படுது. கேஎல் ராகுல் 593 ரன் இந்த சீசன் வந்து வரேன். இப்ப கேஎல் ராகுல் சொன்னனால இது நான் சொல்லிட்டு போறேன். 593 ரன் எப்படி அடிச்சிருக்கிறாருன்னா 174.41 ஸ்ட்ரைக் ரேட். கேஎல் ராகுல் வந்து T20ல ODI மேட்ச் ஆடுவாரு அப்படின்னு நக்கல் கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்தாங்கடா அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் 174ல 593 அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவரை ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ கேஎல் ராகுல் பத்தி சொல்லணுன்றதுக்காக இது. ஸோ இப்போ டெல்லி பேட்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடிச்ச 2வது ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னா வெறும் 278. 10 இன்னிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஹாஃப் இதுக்கு கீழே. சோ 2வது அதுவுமே ஓபனர் இருந்தாரு, அவரும் ஓபனர் தான். சோ இதுதான் வந்து அவங்க பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ட்ரைசன் ஸ்டப்ஸ் எல்லா மேட்சும் விளையாட வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் 275 ரன்கள் தான் அடிச்சாரு. ஒரு சில மேட்ச் அவர் பினிஷ் பண்ணாரு. பட் இருந்தாலுமே வந்து அது எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரல. ஸோ சமீர் ரிஸ்வி 2-3 மேட்ச் இம்பாக்டா வந்து ஆரம்பத்தை நல்லா வந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவரை இடையில அங்கங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஸோ பல குழப்பங்கள் அவங்க இருந்தனாலதான் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சமீர் ரிஸ்வி சொன்னீங்க, எனக்கு அது தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சமீர் ரிஸ்வி இந்த டோர்னமெண்ட்ல இருந்தாரா அப்படிங்கிறது மறந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மட்டும் தான் அவர் நல்லா வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவரால் பெரிய லெவலில் விளையாட முடியல. இவங்களும் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அசுதோஷ் சர்மாவை யூஸ் பண்ணாங்க. அந்த கிளாரிட்டியா தான் அவங்க கிட்ட கிளாரிட்டி யார் என்னுடைய இம்பாக்ட் பிளேயர் இவனை தான் நான் வைக்க போறேன், என்னுடைய ஓப்பனர் இருவேன் அப்படின்னு கிளாரிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியுது. இது வந்து அக்ஷர் பட்டேல் பேசும்போது கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து நாங்க வந்து இன்னும் ஒரு 1 or 2 கேம்ஸ் வின் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நாங்க வந்து உள்ள பிளே ஆஃப்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவரும் வெளிப்படுத்த பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி ஹேமந்த் பதானி அவர் கோச் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து முக்கியமான நேரங்கள்ல நாங்க கேம் க்ளோஸரான போய் ஜெயிக்க போற மேட்ச், சில மேட்சஸ் எல்லாம் நிறைய இடத்துல வந்து மேட்ச் விட்டுட்டோம். இந்த விட்டதுனாலதான் வந்து எங்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பு போனுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து நாங்க ஜெயிச்சிருந்தோம்னா இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட நிலைமை வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உண்மை அதான். வந்து அவங்க 2-3 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து பெருசா தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து அவங்க உண்மையிலே தவற விட்டாங்க. அதான் ஸ்டார்டிங் மேல நம்ம பேசணும் அந்த ஒரு ரன், அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே அகைன்ஸ்டான தோல்வி வந்து இப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த டோர்னமெண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா தான் 16 பாயிண்ட் இப்பவே வந்திருப்பாங்க. பிரச்சனை இருக்குனாலுமே கூட இடையில மொமெண்டம் பிரேக் ஆயிருந்திருக்காது. அந்த இடத்துல
மிஸ் பண்ணிட்டாங்க அதை. ஏன்னா லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட் முடிக்கும் போது பாருங்க ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட 3 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க வந்து. அப்ப இடையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்ச்ல அந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட அந்த ரன் ரேட் கூட நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா இருந்தா போயிருப்பாங்க. இல்ல 2 மேட்ச்க்கு 2 ஜெயிச்சிருந்தாங்கன்னா வந்து இந்த ரன் ரேட் பத்தி கவலைப்படாம டைரக்டாவே அவங்க போயிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேட்டிங்ல இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா பந்து வீச்சாளர்கள்லையும் வந்து கை கொடுக்கல. மிச்சல் ஸ்டார்க் வந்து இன்ஜுரினால டோர்னமெண்டோட ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து வரவே இல்லை. மிச்சல் ஸ்டார்க் ஆடிய மொத்த ஆட்டங்களே வந்து வெறும் 6 ஆட்டங்கள் தான் ஆடி இருக்கிறாருனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா அமைஞ்சிருச்சு. ஸோ இது தவிர்த்து அவங்க யார் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினாங்கன்னா லுகிசானி எங்கிரி. அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பந்து போட்டார் டெல்லிக்கு. அவருமே 12 மேட்ச் 13 விக்கெட் எடுத்தாலுமே கூட டெல்லிக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னா எங்கிரி மட்டும். அவர் பரவாயில்லைங்க. அவரு இடையில அடிபட்டு ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு போயிட்டு அவர் திரும்பி அதுக்கப்புறம் திரும்பி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். அவர் நல்லா பண்ணாரு. ஸோ அவர் பண்ணியிருந்தாரு. வேற யாருமே வந்து கை கொடுக்கல. அக்ஷர் பட்டேல் வந்து 14 மேட்ச்ல 11 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 12 மேட்ச்ல 10 விக்கெட்டு, முகேஷ் குமார் 10 மேட்ச்ல 6 விக்கெட்டு. நடராஜனை வந்து அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க. அவர் நிறைய விக்கெட் எடுக்கலனாலுமே கூட கொஞ்சம் அவர் வந்து எக்கானமி ஜாஸ்தி போட்டார் 11. ஏன்னா நடராஜன் வந்து இந்த ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் 25 விக்கெட் வேணும், 30 விக்கெட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து யாகரை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும், எதிரணி பேட்ல அடிக்க கூடாது அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவரே வந்து 11 எக்கனாமியில போட்டிருக்காருன்றதா அவங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவா அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால பந்து வீச்சாளர்களுமே வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு குறையா இருந்தது. ஸோ அதை எப்படி அவங்க சரி பண்ண போறாங்கன்றது தெரியல. இது ஃபார்ம் மட்டுமே பிரச்சனை இல்லை. மிச்சல் ஸ்டார்க்கு லுங்கிசானி எங்கிரிங்கிறப்போ நீங்க 2 ஃபாரினர்ஸுமே நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ற இதுக்குனப்ப பேட்டிங்ல நீங்க 2 ஃபாரினர் தான் ஆட முடியும். சோ இந்த காம்பினேஷன் அவங்க அடுத்த இதுக்குள்ள எப்படி சரி பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க டீம் வந்து ஒரு மிக்ஸ்டா தான் இருந்தாங்க. இந்த இடத்துல ஃபுல்லா வந்து இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியல. பேட்டிங் ஃபுல்லா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியல. அதே மாதிரி வந்து பவுலிங் பந்துச்சை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபுல்லா அவ்வளவு சரி விளையாடலப்பா. ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மொமெண்டம் கிடைச்ச நேரத்துல ஜெயிச்சாங்க. சில நேரத்துல வந்து அந்த 2 கேம் விட்டதுனால தோத்தாங்க. கடைசியில் ஜெயிச்சாங்க அப்படின்னு இருக்காங்க. வந்து அப்போ உட்காந்து சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணாங்கனாலே அவங்க டீம்ல வந்து கம் பண்ணிடலாம். வந்து பெருசா வந்து அக்ஷர் பட்டேல் பெரிய பிரஷரே எடுத்துக்க தேவையில்லை. நல்லா யூஸ் பண்ணாங்க. அவங்க உள்ள அந்த பிளேயர்ஸ்னால அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் எந்த பேட்டிங் ஆர்டர்ல வரான்றது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அதுலயும் அவருக்கு சிக்கல் இருக்கு. அவர் ஓவர்ஸும் ஒரு சில மேட்சஸ்லாம் ஓவர் போடாமலாம் இருந்திருக்காரு. 14-15 வரைக்கும் ஓவரே போடாமலாம் இருப்பாரு. ஏன்னா அங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. ஸோ அவர் டீம்ல இருக்கிற வீரர்களை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். ஹேமங் பதானியும் அக்ஷரும் உட்காந்து இந்த டீம்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. காம்பினேஷனை செட் பண்ணணும். அவங்க நம்ம எல்லா டீமுக்கும் சொல்றதான். இந்த டீம்ல யார் காம்பினேஷன் செட் ஆகலன்றது ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் செட் பண்ணுங்க. இதை 12 பிளேயர். ஸோ இவன் இம்பாக்டா வருவான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா, செகண்ட் பேட்டிங்னா இவன் இம்பாக்டா வருவான். ஸோ அதை சுத்தி நீங்க அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட், அதுக்கான பேக்கப் பிளேயர்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன ஆகும்னா ரோல் கிளாரிட்டி கொடுத்துரும். ஸோ மில்லரையே நீங்க வெளில உட்கார வைக்கிறீங்கன்னா இல்ல கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அவங்கள்ட்ட பிளேயர்ஸ் இல்லாம இல்ல, அந்த காம்பினேஷன்ஸ் அவங்க எங்க இறங்க போறாங்க, அவங்களோட ரோல் கிளாரிட்டி, அந்த ரோல் கிளாரிட்டி கொடுத்தாலே அவங்களால வந்து நல்லா செயல்பட முடியும். இந்த சீசன்ல எலிமினேட் ஆனதுனால அவங்களுக்கு ஏதோ டிராபேக் ஆன மாதிரி தெரியுது. அவங்க 2 மேட்ச் வச்சிருந்தாங்களா த்ரூ ஆயிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பிரச்சனை தான். ஏன்னா டெல்லியில உட்காந்து நீங்க பந்து வீச்சாளர்கள் போட்டாலே எப்படி போட்டாலும் 6 தான் போகும். அது குல்தீப்ல அது கான்ஃபிடன்ஸ் லோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம அந்த அவங்க டெல்லியில நிறைய ரன் போனாலுமே பந்து வீச்சாளர்கள் நம்ம எப்படி கையாள போறோம், எப்படி நம்ம மோட்டிவேட்டடாக வச்சுக்க போறோம் அப்படின்றது பெரிய சவாலா இருக்கு. அந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு நம்புறேன். பாப்போம் எப்படி பண்றாங்கன்னு. நம்பிதானே ஆகணும். ஸோ பார்க்கலாம் மக்களே. நம்ம இப்போதைக்கு நம்ம எல்லா டீமை பத்தியும் நம்ம சொல்லியாச்சு. பிளே ஆஃப்க்கு வராத எல்லா டீமும் ஏன் வெளில போனாங்க, ஏன் தோத்தாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வேறு சில விஷயங்களோட நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.